ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹவுஸ் ஹோல்ட் ட்ரீம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீட்டோட பிளான் பார்த்திங்கன்னா 27 அடிக்கு 40 அடிங்க, 1080 ஸ்கொயர் ஃபீட் இருக்குது. ஸோ 1080 ஸ்கொயர் ஃபீட்டில் உள்ள ஒரு வீட்டோட பிளான் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா பேக் சைடில் வந்து அவங்களுக்கு ஆல்ரெடி 2 அடி இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ நான் வந்து லைக் பொதுவான ஒரு பிளேஸ் போல் இருக்குது. ஸோ அதனால் அவங்க வந்து அந்த 2 ஃபீட்டை வந்து விட்டுடலான்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதை வந்து கணக்கில் நம்ம எடுக்கல. ஸோ 27 அடிக்கு 40 அடி அண்ட் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 3 அடி அளவுக்கான ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்காங்க. நல்ல ஒரு அழகான கார்டன் ஸ்பேஸை வந்து பிளான் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேர்கேஸ் வந்து ஒரே ஸ்பேஸாக ஒரே கார்னரில் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு நான் இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதான போர்ஷனில் வந்து ஸ்டேர்கேஸ்க்கான ஆப்ஷன் வீ கொடுத்துருக்கேன். ஸோ என்ட்ரு ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நம்மளுக்கு கேட்டுக்கான ஆப்ஷனுங்க. இந்த சைட்டை பொறுத்தளவுக்கு என்னென்னா வந்து நல்ல லென்த்தியரான சைட்டுங்க. அகலம் வந்து சின்னதாக தான் இருக்குது, ஆனால் ரோடு சைடில் வியூ பார்க்கும்போது லென்த் வைஸில் இருக்கும். ஸோ எல்லா சைட்டுமே வந்து நல்லா ஸ்கொயராக நல்லா ரெக்டாங்கிளாக, ரோடு சைடில் கொஞ்சம் அகலம் கம்மியாக லென்த்தில் அதிகமாக, இந்த மாதிரியெல்லாம் வந்து எப்போதுமே பர்ஃபெக்டாக கிடைக்காது. ஒரு இடத்துல ஒரு மாதிரி. ஸோ நம்ம லேண்டு வந்து யார் யாருக்கு என்னென்ன எழுதி வச்சுருக்கோ அந்த மாதிரி தான் அமையும்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுக்கு இந்த சைட்டு தான் அப்படின்னா அதுதான் நம்மளுக்கு எழுதி வச்சுருப்பாங்க கடவுள். ஸோ அந்த மாதிரியான லேண்டு தான் நம்மளுக்கு அமையும் இல்லையா? ஸோ அதனால் நிறைய கிளைண்ட் பார்த்திங்கன்னா க்ராஸான சைட்லலாம் வருவாங்க, ரொம்ப க்ராஸாக இருக்கும். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதையுமே நம்ம வந்து ரெக்டாங்கிள் டைப்பில் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வேறு ஆப்ஷனே இல்லைன்னா அதுலேயுமே ஸ்டெப் பை ஸ்டெப் மாதிரியான டிசைன்ஸ் கூட நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்கள் வீட்டுக்கும் பிளான் டிசைன் எலிவேஷன்லாம் தேவைப்பட்டால் டிஸ்பிளேயில் நம்ம நம்பர் கொடுக்குறோம். ஸோ தட் நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இது வந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு தாங்க ட்ராயிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளுக்கு வந்து நீங்கள் யூடியூப்பில் போடணும் வீடியோஸ்லாம் வந்து கமெண்ட்டில் போடுங்க. பட் உங்களுக்கு பிளான் வேணும்னா நீங்கள் அதுக்கான செப்பரேட்டான பேமெண்ட் பண்ணிவிட்டு தான் நீங்கள் ட்ராயிங் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெஃப்ட் சைடில் கிளாக் வைஸில் ஸ்டேர்கேஸ்க்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். 6 அடி அகலங்க. ஸ்டேர்கேஸ் பொறுத்தளவுக்கு 5 அடி கூட கொடுக்கலாம். ஒரு சின்ன ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கும்போது 5 அடி கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி 6 அடி கொடுக்கும்போது என்ன ஒரு அட்வான்டேஜ்னால், நீங்கள் மேலெல்லாம் ரெண்டல் பர்பஸ்லாம் வீடு விடுறீங்க, வாடகைக்கு விடுற மாதிரிலாம் பிளான் பண்ணுறீங்கன்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ அதனாலேயே ஸ்டார்டிங்லேயே ஒரு 6 அடி அகலம், கொஞ்சம் சைட்டு பெருசாக இருந்துச்சுன்னா 6 அடி அகலத்துக்கு வந்து எப்போதுமே கொடுத்துருங்க. அது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ என்ட்ரு ஆனோன்னு கேட் போர்ஷன்லேருந்து உள்ளே வந்தோம்னா போர்ச்சு தாங்க. 14 அடி 3 இன்ச்சுக்கு 13 அடின்ற சைஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இது ஃபுல்லாகவே வந்து பார்க்கிங்கான ஒரு ஆப்ஷன். நல்லா ஒரு அமேசிங்கான ஒரு நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பார்க்கிங் ஏரியாங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து உள்ளே வந்தோம்னா லிவிங் ஹால் தான். 11க்கு 18 அடி 9 இன்ச்சுன்ற சைஸில் நல்லாவே ஸ்பேஷியஸான லிவிங் ஹால் கொடுத்துருக்கேன். ஸோ பேக் சைடில் விண்டோக்கான ஆப்ஷன், இங்கே சோஃபாக்கான வியூ, இங்கே சோஃபாக்கான வியூ, இங்கே டிவி கேபினெட்டுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு லென்த்தியரான லிவிங் ஹாலுங்க. இது பார்க்குறதுக்கு பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து சின்னதாக இருக்கிற மாதிரி தெரியலாம். பட் ஆனால் நல்ல ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு சைஸ், லென்த் வைஸில் நல்ல ஒரு ரெக்டாங்கிள் டைப் மாதிரி இருக்கும்போது டிவி கேபினெட் நம்ம ஒரு இடத்துல வச்சுட்டு நல்லா ஒரு தூரமாக உட்காந்து பார்க்குறதுக்கு வந்து ரொம்பவே சஃபிஷியண்ட்டான ஒரு வியூவாக இருக்கும். பார்க்குறதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ எப்போதுமே வந்து ஸ்கொயர் டைப்பை விட இந்த மாதிரியான ரெக்டாங்கிள் டைப் ஆஃப் லிவிங் ஹால் வந்துச்சுன்னா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது ஒரு பிளானுக்கு அமையிறது தான். ஸோ இந்த சைஸுக்கு வந்து நல்லாவே அமைஞ்சிருக்குங்க. அடுத்தது லிவிங் ஹால்லேருந்து ரைட் சைடில் வந்தோம்னா இங்கே பெட்ரூம் 10 அடிக்கு 12 அடின்ற சைஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து ஒரு கிட்ஸ் பெட்ரூமாக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து ஏஜ்ட் பர்சன் யாராச்சும் இருக்காங்கன்னா கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஒரு அட்டாச்சு டாய்லெட்டுக்கான ஆப்ஷன் கிளைண்ட் கேட்டதுனால அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துருக்கோம். அண்ட் இங்கே வார்ட்ரூப்கான ஆப்ஷன், இங்கே விண்டோக்கான ஆப்ஷனுங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு கார்டன் ஸ்பேஸ் வந்து அமேசிங்காக பிளான் பண்ணிக்கலாங்க. சூப்பராக பிளான் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அந்த மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்லேயே நம்ம பிளான் பண்ணிக்கணும். பிளான் பண்ணிவிட்டு அந்த இடத்துல வந்து இப்போ நேரடியாக வெறும் மண் மட்டும் கொட்டி வச்சுருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எலி பொந்தெல்லாம் வந்து அடிக்கடி பண்ணிகிட்டே இருக்கும். நம்ம வீட்டோட ஃபவுண்டேஷன்லாம் டிஸ்டர்ப் ஆகிட்டு இருக்கும். நம்மளுக்கு கொடுத்துருக்க பீமுக்கு கீழெல்லாம் வந்து டிஸ்டர்ப் ஆகும். அப்புறம் அது வந்து டைல்ஸ்குள்ளெல்லாம் வந்து டிஸ்டர்பன்ஸ் ஆகும். ஸோ அதனால் அது ப்ராப்பராக வந்து நீங்கள் எங்கெங்கே கொடுக்கணுமோ அதை கரெக்டாக கொடுத்துக்கோங்க. ஏன்னா நிறைய கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி ரெனோவேஷன் ஒர்க்ஸ் எல்லாம் நம்மள்ட்ட பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணிக்கணும். ஏன்னா வீடு சுற்றி ஃபுல்லாகவே வந்து க்ரீனரியாக போடணும்னு சொல்லிட்டு க்ரீனரியாக போட்டுட்டு அது கரெக்டான ஃபவுண்டேஷனை வந்து ஃபிக்ஸ் பண்ணாமல் இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் அந்த மாதிரியான ஃபேஸிங்லாம் பண்ணுவாங்க. அது இப்போ ஸ்டார்டிங்கில் தெரியாதுங்க. ஒரு 10, 15, 20 வருஷம் அந்த மாதிரிலாம் ஆகும்போது தான் அது வர எஃபெக்ட்ஸ் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். கிச்சனோட சைஸ் பார்த்திங்கன்னா 12 அடிக்கு 7 அடி. இதுவுமே நல்லா ஒரு சஃபிஷியண்ட்டான கிச்சன் சைஸுங்க. இங்கே சிங்க்குக்கான ஆப்ஷன், இங்கே கேஸ் ஸ்டவ் தேவைப்பட்டால் இங்கே ஃப்ரிட்ஜுக்கான ஆப்ஷனை வந்து இங்கே வந்து பிளான் பண்ணிக்கலாம். நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். அடுத்தது இங்கே வந்து விண்டோக்கான ஆப்ஷன் தான்
தான் கொடுத்துருக்குறதுங்க. ஹால்லேருந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக இந்த பக்கம் வந்தோம்னா இங்கே டிவி கேபினெட். ஸோ பூஜை ரூம் ஏதாச்சும் பிளான் பண்ணனாலும் ஒரு அழகான ஷெல்ஃப் மாதிரி கூட இந்த இடத்துல பிளான் பண்ணிக்கலாம். நல்லாவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லைனா ஒரு ஃபிஷ் டேங்க் பிளான் பண்ணிக்கலாம். இல்லை அழகான ஒரு ஷெல்ஃப் டிசைன் மாதிரி கூட கொடுத்துக்கலாம். நல்லா ஒரு மெஷ் மாதிரி டைப்பில் வந்து ஒரு உள்ள செட் பேக் மாதிரி பண்ணிட்டு கூட நல்லா ஒரு ஷோ பீசஸ் எல்லாம் வந்து இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த இடம் வந்து பிளெயினாக இருக்குன்னு நினச்சிக்கிட்டிங்கன்னா இந்த இடத்துலையுமே வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ்லாம் கொடுக்கலாங்க. நீங்கள் வந்து ப்ராப்பராக பிளான் பண்ணுறதுல தான் இருக்குது. நீங்கள் எப்படி தேவையோ அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தையும் ப்ராப்பராக பிளான் பண்ணிக்கோங்க. லிவிங் ஹால்லேருந்து லெஃப்ட் சைடில் இந்த பக்கம் வந்தோம்னா 12 அடிக்கு 12 அடி 9 இன்ச்சுன்ற சைஸில் நல்லாவே கன்வீனியன்ட்டான ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூமுங்க. இந்த பக்கம் விண்டோக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இந்த பக்கம் வார்ட்ரூப்கான வியூ கொடுத்துருக்கேன். இது வந்து நல்ல ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு பெட்ரூம் சைஸ் தான். நார்மலாக பார்த்தீங்கன்னா 10க்கு 12ன்ற சைஸே வந்து நல்லா ஒரு பெரிய சைஸில் உள்ள ஒரு பெட்ரூம் தாங்க. ரொம்ப சின்னதெல்லாம் சொல்ல முடியாது. 10க்கு 12 வந்து ஒரு கன்வீனியன்ட்டான நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் சைஸ் தான். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 3 அடி கொடுத்துருக்கேங்க. ஃபுல்லாகவே வந்து டாய்லெட் ஆப்ஷன் மாதிரி கொடுக்காம இந்த மாதிரி சின்னதான போர்ஷன் கொடுத்து ஒரு ட்ரெஸ்ஸிங் போர்ஷன் மாதிரி கொடுங்க. இங்கே வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிள் மாதிரி வைக்கலாம். இல்லைனா ஒரு மிரர் மட்டும் வச்சிங்கன்னா கூட ஷேவிங்லாம் பண்ணுறதுக்கு ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். நம்ம டக்குன்னு வந்தோன்னு ஒரு வாஷ் பேசனில் ஒரு பல்லு வளர்க்குறதா இருந்தால் கூட ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ யாராச்சும் டாய்லெட்டில் இருக்காங்க அப்படின்னா கூட நம்ம வந்து இந்த டோர் க்ளோஸ் ஆகிருக்கும், நம்ம அவுட் சைடு கூட யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், கன்வீனியண்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஒரே சந்து மாதிரி ஒரே லென்த் மாதிரியான டாய்லெட் ஆப்ஷன் இந்த மாதிரிலாம் கொடுக்காம இந்த மாதிரி சின்னதான ட்ரெஸ்ஸிங் போர்ஷன் இப்படிலாம் கொடுக்கும்போது அந்த வீட்டோட லுக்கை இன்னும் கூட அதிகரித்து கொடுக்கும். இன்னும் கூட பார்க்க பெட்டரான ஒரு லுக்கை கொடுக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நான் ஒரு செட் பேக் மாதிரி ஒரு 2 அடி விட சொன்னேன். ஒரு ஓடிஎஸ் பாயிண்ட் மாதிரி பிளான் பண்ணிக்க சொன்னாங்க. ஸோ இதுதாங்க வீட்டோட கம்ப்ளீட்டான ஒரு பிளான். இதே மாதிரி உங்களோட கனவு இல்லத்துக்கு பிளான் டிசைன் எலிவேஷன்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் மேலே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம். இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீட்டோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அண்ட் மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட இன்னும் கூட எனக்கும் என்கரேஜிங்காக இருக்கும். உங்களுக்கும் அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து ஷேர் ஆகிட்டே இருக்குங்க. ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.